ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட நிறைய திரைப்படங்களோட சாதனை வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து நம்மளோட புஷ்பா 2 திரைப்படம் வந்து முறியடிச்சிட்ருக்கு. அந்த ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ கடந்த போன வாரம் வந்து நம்மளோட புஷ்பா 2 ரிலீஸ் வந்து மாபெரும் வெற்றி திரைப்படமாக வந்து அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ டேரக்டர் சுகுமான் மற்றும் நம்மளோட அல்லு அர்ஜுனோட கூட்டணியில் பிரம்மாண்டமாக கடந்த 2021ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் புஷ்பா. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்று வெற்றி திரைப்படமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பேன் இண்டியா அளவுக்கு பெரிய ஒரு வசூலை நல்ல ஒரு விமர்சனம் மட்டும் பெற்று இருந்துச்சு. அதைத் தொடர்ந்து பார்ட் 2க்கு வந்து அப்பயே லீடு கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பார்ட் 2 வந்து நம்மளோட புஷ்பா பார்ட் 2 இப்போ வந்து டிசம்பர் மாதம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய ஒரு வரவேற்பு அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. இந்த திரைப்படம் வந்து ஓப்பனிங் டேயில் மட்டுமே இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே இந்த மாரி வந்து ஒரு கலெக்ஷன் வந்து எந்த ஒரு திரைப்படத்துக்கும் கிடைத்ததே இல்லை அப்படின்றது. ஸோ நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து வியந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய திரைப்படங்களோட சாதனையை முறியடிச்சிட்டு இருக்க நிலையில் வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து நம்மளோட புஷ்பா 2 திரைப்படம் வந்து பாகுபலி 1ஓட லைஃப் டைம் வசூலை வந்து வெறும் 4 நாள் வந்து முறியடிச்சிருக்கு அப்படின்றது இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்துருக்குங்க. அதாவது நம்மளோட பாகுபலி 1 வந்து லைஃப் டைம் வந்து கிட்டத்தட்ட வந்து 600 சொச்ச கோடி தான் வந்து அடிச்சது. ஆனால் வந்து நம்மளோட புஷ்பா 2 திரைப்படம் வந்து 4 நாட்கள் முடியல 600 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி செம்ம பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்குங்க. இந்த ஒரு விஷயம் வந்து அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி அண்ட் இந்தியன் சினிமா ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி ரொம்ப பெருசாக நோட்டீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு.